மகிழ்வோம் புகழ்வோம். VBS 2025 புனிதர் வரலாறு. அருளாளர் கார்லோ அக்யூட்டிஸ். இணையதள பாதுகாவலர். இணையதளம் வடிவமைப்பதில் கொண்டிருந்த திறமையால் அவர் இன்டர்நெட்டின் பாதுகாவலர் என்று அடையாளப்படுத்தப்படுகின்றார். அத்துடன் இவருக்கு இந்த நூற்றாண்டின் முதல் புனிதர் என்ற சிறப்பு பட்டமும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நூற்றாண்டின் தலைமுறையில் புனிதர் பட்டத்திற்கு தகுதி பெற்ற முதல் இளைஞர் கார்லோ அக்யூட்டிஸ் ஆவார். அவரது வரலாறு மை சன் கார்லோ அக்யூட்டிஸ் த்ரூ த ஐஸ் ஆஃப் ஹிஸ் மதர் என்ற நூல் அவரது தாயார் மற்றும் செய்தியாளர் பவுலோ ரோதாரி ஆகியோரால் 2023 எழுதப்பட்டது. மேலும் இளையோர், மாணாக்கர், தகவல் தொழில்நுட்பம், இணையம், கம்ப்யூட்டர் புரோகிராமர் அனைவருக்கும் பாதுகாவலராக போற்றப்படுகிறார் கார்லோ அக்யூட்டிஸ். அருளாளர் கார்லோ அக்யூட்டிஸுக்கு கணினியில் இருந்த ஆர்வம் இன்றைய இளம் தலைமுறையினருக்கு மேல்வரி சட்டமாக அமைகிறது. நவீன உலகில் இளைஞர்கள் திருக வைக்கும் சமுதாயத்திற்கும் தங்கள் அறிவுத்திறனையும் ஆற்றலையும் ஆக்கப்பூர்வமாக அர்ப்பணித்து வாழ கார்லோ சிறந்த வழிகாட்டியாகிறார். நற்கருணையில் வாழும் கிறிஸ்துவின் ஒளியை ஊடகங்கள் வழியாக உலகிற்கு உரைத்திட கார்லோவின் வழிமுறைகள் முன் உதாரணமாக அமைகின்றன. புனித தன்மை அவரவர் கையில் உள்ளது என்பதை கார்லோ சிறுவயதிலேயே எண்பித்து காட்டியுள்ளார். அருளாளர் கார்லோ சிறுவயது முதல் தன்னை நல்வொழுக்கத்திலும் ஏழைகளுக்கு உதவி செய்வதிலும் சக மாணவர்களுடன் நல்உறவை கட்டி எழுப்புவதிலும் ஆன்மீக காரியங்களிலும் அருள் வாழ்வின் வளர்ச்சியிலும் கவனம் செலுத்தி நல்ல முதிர்ச்சி பெற்ற இளைஞராக நற்செய்தியின் தூதுவராக தன்னையே உருவாக்கி கொண்டார். கார்லோ நற்கருணையை தனது வாழ்வின் மையமாக கொண்டு இயேசுவுடன் இணைந்து அவரை போல வாழ்ந்தார். கணினியிலிருந்தே நாம் தொலைதூர திருத்தலங்களை தரிசிக்கலாம் எனவும் அதன் மூலம் நற்கருணை வழி நற்செய்தியினை அறிவித்து 5 கண்டங்களையும் ஒருங்கிணைத்து ஒற்றுமையின் அடையாளமாக திகழலாம் எனவும் நமக்கு கற்றுத்தருகின்றார் அருளாளர் கார்லோ அக்யூட்டிஸ். அவரை இணையதளத்தின் நற்செய்தியாளர் என்று அழைத்தால் அது மிகையாகாது. இளைஞர்களின் பாதுகாவலர் அவர் என்றும் திரு அவையுடன் இணைந்து போற்றுவோம். இறைவேண்டல். வானதூதர் வழியாக இறைவார்த்தையை அன்னை மரியா தன் வயிற்றில் கருதாங்கி உலகின் ஒளி அவரே என்று அறிவித்தது போல அருளாளர் கார்லோ அக்யூட்டிஸ் இறைவார்த்தையையும் நற்கருணை அரும் அடையாளங்களையும் புனிதர்களின் நல்வாழ்வையும் தொகுத்து நற்செய்தியாக இன்றைய உலக மக்களுக்கு வழங்கினார். புதுமைகளின் கண்காட்சியை உலகம் கண்டுணரவும் நம்பிக்கையாளர்கள் நற்செய்தி பணியில் ஈடுபடவும் இளைஞர்கள் அனைவரும் இன்னும் ஆர்வமாக ஊடகத்தை சமூக மாற்றத்திற்கு பயன்படுத்தவும் நிறைவாழ்வை நோக்கி பயணிக்கவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.